ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கூட்டு ரெசிபி தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வாழை இலையை வச்சு நம்ம செய்ய போகிறோம். அதே மாதிரி நான் அந்த குருத்தி இலையை வச்சு நான் கூட்டு செய்ய போகிறேங்க. இந்த சைடில் இருக்கும் இல்லைங்களா, அந்த சின்ன சின்ன கன்று நம்ம கட் பண்ணி கீழே தூக்கி போட்டுருவோம். அது உள்ளார பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன குருத்தி இலை இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணாத இது மாதிரி பிரிச்சிங்கன்னா ரொம்ப இலையாக இருக்கும். அதை எடுத்துக்க வேண்டியது தாங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்துருக்குறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துருக்குறேங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வச்சுருந்த பச்சை பருப்பும் கடலப்பருப்பும் நல்லா 2 தடவை கழுவிட்டு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதை சேர்த்துட்டு இப்போ கேஸ் ஆன் பண்ணியாச்சு. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. பருப்பு மூடி போட்டு ஒரு 3 விசில் வந்தால் போதுங்க. ரொம்ப குழைய விட தேவையில்ல. இது 3 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இப்போ பருப்பு வேகிறதுக்குள்ளே இப்போ இந்த இலையை கட் பண்ணிக்கலாங்க. இந்த தண்டு நடுவில் இருக்கும், அதை விட்டுட்டு இந்த இலையை மட்டும் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாங்க. இந்த இருக்குது இல்லைங்களா தண்டு, இதை எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு இந்த இலையை மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பிஞ்சி இலைன்றதுனால நல்லா அழகாக வந்துடும் தண்டு விட்டுட்டு. அவ்வளோதாங்க. இப்போ இந்த இலையெல்லாம் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா பொடியாக நறுக்கியாச்சு. நான் நறுக்கிட்டு நல்லா ஒரு தடவை 2 தடவைக்கு கழுவி எடுத்துன்னு வந்துட்டேங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம பருப்பு நல்லா வெந்துடுதுங்க. இப்போ நம்ம இந்த அளவுக்கு வேகணுங்க, அதாவது 3/4 பாகம் வெந்தால் போதும். இப்போ இந்த தழையை இந்த பருப்போடு சேர்த்து வேக வச்சுக்கலாம். தழை சீக்கிரமாக வெந்துடுங்க, ரொம்ப வேக வைக்க தேவையில்ல. அதனால் குக்கரில் விசில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா வைக்கக்கூடாது. இது அப்படியே வேகட்டுங்க. இப்போ மூடியை அப்படியே போட்டு சும்மா விசில் வைக்காமல் அப்படியே விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இலை பார்த்திங்கன்னா கையில் பிடிச்சி பார்த்திங்கன்னா வெந்திருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்குங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சது, ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகங்க. நல்லா ஜீரகமும் கடுகு நல்லா வெடிச்சது. நல்லா ஒரு 10லேருந்து 20 பல் பூண்டை இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாங்க. அது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து, பச்சை மிளகா, பொடியான இருக்கிற சின்ன வெங்காயங்க, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். ஒரு சின்ன தக்காளி போட்டால் போதுங்க, ரொம்ப தக்காளி சேர்க்க தேவையில்லை. அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். முன்னாடியே நம்ம பருப்பில் மஞ்சத்தூள் சேர்த்தனால இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இதில் காரம் எதுவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க. முன்னாடியே நம்ம வரமிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா கொஞ்சமாக கார மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க, அதுவே போதும். தக்காளி இந்த அளவுக்கு மசிற அளவுக்கு வதக்கி விடணுங்க. அவ்வளோதாங்க. இந்த வேக வச்ச பாசி பருப்பும் அந்த வாழை இலையும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. லைட்டாக கொதி வந்தால் போதும். நம்ம எந்த மசாலாவும் சேர்க்கலை, அதனால் நம்ம ரொம்ப கொதிக்க விட தேவையில்ல. மேலே கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துடலாங்க. மல்லியும் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வாழை இலை கூட்டு ரெடி ஆகிடுதுங்க. அவ்வளோதாங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு, இந்த பெண்களுக்கு இந்த உதரப்போக்கு அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, அவங்கெல்லாம் இந்த கூட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த துவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த உதரப்போக்கே அதிகமாக படாதுங்க. இந்த கூட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.